திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டை என்பதைப் போல மிக 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 பின்தங்கிய ஒரு மாவட்டம். எனவே இந்த மாவட்டம் என்பது பொருளாதார ரீதியாக மிகவும் உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய, குறைவான வருமானத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதி. எனவே அவர்களுடைய மேம்பாட்டிற்கென தனி திட்டங்களை உருவாக்கணும். அதே போல் முறைசாரா தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வரணும். அதே போல் ஏரியா சபை என்பது ஒன்று பேரளவில் தான் நடந்துட்டு இருக்கு நகராட்சிகளில். அதை பலப்படுத்தி கட்சியினருடைய தலையீடு இல்லாமல் குடியிருப்பு வாசிகளுடைய முழு சுதந்திரத்தோடு இந்த ஏரியா சபைகள் நடைபெற வேண்டும். அதே போல் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் கிராம சபைகளை உண்மையான அக்கறையோடு நேர்மையோடு இந்த கிராம சபைகளை நடத்த வேண்டும். வரவு செலவுகளை முறைப்படுத்துவது, கிராம ஊராட்சி செயல்பாடுகளை முறைப்படுத்துவது என்பதில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கிராமப்புறங்களை பலப்படுத்துவதன் மூலமாக காந்தி சொன்ன அந்த கிராம சுயராஜ்யம் என்பது அதன் மூலம் மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கிராம ஊராட்சிகள் பலப்படுவதன் மூலமாக திருவாரூர் பகுதி மேலும் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த திருவாரூரில் விவசாயிகள் படக்கூடிய சிரமங்கள் என்பது அவ்வப்போது அவர்கள் நடத்தக்கூடிய சிறு சிறு போராட்டங்கள் மூலமாக தீர்த்து வைக்கப்படுகிறதை ஒழிய நிரந்தர தீர்வு என்பதில்லை. அண்மை காலங்களில் கூட மழை காலத்தில் அந்த பயிர்கள் எல்லாம், நெல் மூட்டைகள் எல்லாம் நனைந்து வீணாவதை நாம் காண முடிந்தது. எனவே நிரந்தர தீர்வாக விவசாயிகளை பாதுகாப்பதற்கும் விவசாய விளைபொருட்களை பாதுகாப்பதற்கும் நிரந்தரமான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை உருவாக்க வேண்டும். விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் நல்ல திட்டங்களை உண்மையான அக்கறையோடு இந்த அரசுகள் செயல்படுத்த வேண்டும்.